நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழாக வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதே. இந்த வார்த்தைகள் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 வசனத்துல இடம்பெற்றிருக்கு. அங்க பார்த்தோம்னா, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன்வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அப்படியாக தேவனுடைய கிருபைய கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக நாம பெற்றுக்கொண்டோம். அத ஒரு நாளும் வீணடிக்க கூடாதுங்கிறதே இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துவிக்குது. தீத்து 2வது அதிகாரம் 11வது வசனத்துல எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படியாக நமக்கு ரட்சிப்பை அளிப்பதற்காகவே தேவ கிருபையானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்டது. அப்படியாக நாம பெற்றுக்கொண்ட கிருபைய வீணடிக்கலாமா? அந்தபடி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே கிறிஸ்துவின் உடன்வேலையாட்களாகிய பவுல் போன்ற அப்போஸ்தலர்கள் இந்த நிருபங்கள் மூலமாக புத்தி சொல்கிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படியாக தேவ கிருபையை நாம எதற்காக எப்படியாக பெற்றுக்கொள்கிறோங்கிற முன்னுரைய இதற்கு முன்பாக இருக்கிற 5வது அதிகாரம் நிறைவு பகுதி நமக்கு காண்பிக்குது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா, தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாம கிறிஸ்துவுக்குள்ளார அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனமே நாம எதற்காக கிருபையை பெற்றுக்கொள்கிறோங்கிறத காண்பிக்குது. நாம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகியிருக்கோன்னு சொல்லி ரோமர்லயே பவுலடியார் சொல்லியிருக்காரு. அப்படியாக ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துல விழுந்ததுனால தேவ மகிமையற்றவனா தேவனிடத்துல இருந்து தூரமா இருக்கிறவனாக இருக்கிறான். அப்படி இருந்த மனிதனை மறுபடியுமாக தேவனிடத்துல ஒப்புரவாக்குறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அப்படியாக தேவனிடத்துல ஒப்புரவாக்கி நம்மை ரட்சிக்கவே தேவ கிருபையானது வெளிப்பட்டிருக்கு. இதை நாம எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? நமக்காக தேவன் பாவமறியாத அவருடைய ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுக்கிறாரு. அப்படியாக கிறிஸ்துவ நாம விசுவாசிக்கும் போது அவருக்குள்ளாக நாம தேவனுடைய நீதியாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியான ஸ்லாக்கியத்தையே தேவனுடைய கிருபையானது நமக்கு தந்தரிலிருக்கு. அந்தபடியாக நம்முடைய பாவங்களுக்காக பாவமறியாத அவரை பாவமாக்கினதன் மூலமாக நாம் எல்லாருமே தேவனிடத்துல ஒப்புரவாகி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். இந்தபடியாக நாம பெற்றுக்கொண்ட கிருபைய நாம எப்படி விருதாவாக்குறோம்? அந்த கிருபையை அசட்டை பண்ணுவதன் மூலமாகவே நாம தேவனிடத்திலிருந்து இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டோங்கிறத உணர்ந்து கொள்ளாம அவரை விட்டு மறுபடியுமாக வழிவிலகி போகிற உலக காரியங்களை பற்றி கொள்வதன் மூலமாகவே பூர்வ நாட்கள்ல தேவன் தம்முடைய கிருபைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அளிக்கும் விதமாக அவர்கள் எல்லாரும் தன்னுடைய சொந்த சம்பத்தாக கூட்டி சேர்த்தாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? அவரை விட்டு வழி விலகி போனாங்க. ஆனாலும் மறுபடியுமாக தேவன் அவர்களுக்கு எத்தனையோ முறை அழைப்பு விடுவித்தாரு. மத்தேயு 23வது அதிகாரம் 37வது வசனத்துல பார்த்தோம்னா, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக அந்த நாட்கள்ல இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு கிடைத்த கிருபைய விருதாவாய் போகும் வண்ணமாக தேவனிடத்துல சேர மனதில்லாம போனாங்க. அப்படியாகவே இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிற நாமும் செய்யறோமா? தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நமக்கு கிருபையை கொடுத்து நம்ம எல்லாரையும் அவரோடு கூட ஒப்புரவாக்கி இருக்கிறாரு. அந்த உணர்வில்லாம நாமும் இன்னும் அற்ப காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா? கொலோசையர் 3வது அதிகாரத்துல நாம கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானா கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்துல வீட்டிற்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. மேற்படியாக பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நாம மேலான காரியங்களை நாடுகிறோமா? தேவ கிருபையின் மூலமாக நாம ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுங்கிற மேலான காரியங்களை நோக்கி பார்க்கிறோமா? இல்ல இந்த பூமியில் உள்ள அற்ப காரியங்கள்லயே இன்னும் மூழ்கி போயிருக்கிறோமா? அதை நிதானிச்சு பார்க்கணும். அதே கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக நம்முடைய கிருபையை வீணாக போக செய்கிற இந்த காரியங்களை நாம விட்டொழிக்க வேண்டாமா?
இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்மை தேவனை விட்டு வழிவிலக்கக்கூடிய அசுத்தமான காரியங்களுக்குள்ளார நாம ஈடுபடக்கூடாது. முக்கியமா இங்க விக்கிரக ஆராதனையான பொருளாசைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாட்கள்ல இந்த உலகத்தின் பொருட்கள் மேல நமக்கு ஒரு இச்சை உண்டாகி அது நம்மை அறியாமலே நம்மை தேவனை விட்டு வழிவிலக செய்து அதை விக்கிரமாக பற்றி கொண்டிருக்க செய்து, இப்படியான காரியங்கள் எல்லாமே தேவனுடைய கிருபைய வீணடிக்காதா? இதை நாம யோசிச்சு பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, நாம மேலானவைகள் நாடாம பூமியில் உள்ள அற்ப காரியங்களை நோக்கி பார்த்துட்டு இருந்தோம்னா தேவையில்லாத கோபம், கசப்பு, வைராகியம் போன்ற உலகத்தின் ஆவினால உண்டான காரியங்கள் வெளிப்படுகிற விதமாக இருக்கும். எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்த்தோம்னா, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்கியிருந்தால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாக நமக்குள்ளார உண்டாகிற கசப்பான வேரானது நம்முடைய கிருபையை இழந்து போக பண்ணும். இந்தப்படியான கோபம், கசப்பு, வைராகியத்தை எல்லாம் நம்ம விட்டொழித்து தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக பரத்திலிருந்து வருகிற ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்படணும். அந்தபடியாகவே தேவ கிருபையானது நம்மை ரட்சிப்புக்குள்ளாக நடத்த முடியும். அது மாத்திரம் இல்லாம பவுலடியார் கலாத்தியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்துல, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுய நீதியை வெளிப்படுத்துகிற நியாயப்பிரமாணத்தை பற்றி கொண்டா தேவனுடைய கிருபைய வீணாக்கும்படியாக போயிடும். ஆனா தேவனுடைய ஊழியர்களோ தேவனுடைய கிருபைய விருதாவாக்குறது இல்ல. அவங்க விசுவாசத்தின் மூலமாக தேவ நீதியை பற்றி கொண்டு தேவனுடைய கிருபையில நிலைநிற்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்தபடியானவர்களாகவே நாம காணப்படணும். இந்த நாட்கள்லயும் அநேக நேரங்கள்ல நம்முடைய சுயநீதி நம்மிடத்திலிருந்து வெளிப்படுது. அந்தபடி சுயநீதியின் வாயிலாக நாமே எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும்னு நம்முடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் நம்பி இருந்தோம்னா நாம தேவனுடைய கிருபைய விருதாவாக்குகிறோம். அப்படி அல்லாம தேவ நீதியை பற்றி கொண்டு தேவனுடைய கிருபையின் மூலமாக செயல்பட்டோமே ஆனால் நம்மால ரட்சிப்பை காத்து கொள்ள முடியும். அப்படியாக நம்மை தேவனுடைய கிருபையில நிலைத்திருக்க செய்வது தேவனுடைய வார்த்தைகளே. அந்த வார்த்தைகளை பற்றி பிடித்து கொண்டு அதை கைக்கொள்கிறவர்களாக நாம இருக்கும் போது தேவனுடைய கிருபைய விருதாவாய் பெற்றுக்கொள்ளாதவர்களாக நாம இருப்போம். அப்படியாக நாம இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதற்காகவே இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதை அறிந்து கொண்டு தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெற்றுக்கொள்ளாத படிக்க ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தப்பட அவரை நோக்கி பார்ப்போமா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது எங்களுக்காய் கிறிஸ்துவின் மூலமாக பிரசன்னமாயிருக்கிறதுங்கிறத அறிந்து கொண்டு நாங்க அந்த கிருபைய விருதாவாய் பெற்றுக்கொள்ளாத படிக்க ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து விலகி இருக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, எங்களுக்காக பாவம் அறியாத அவரை பாவமாக்கியிருக்கிறீங்க. அவரை விசுவாசிப்பதன் மூலமாக உம்மோடு நாங்கள் மறுபடியுமாய் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை காத்து கொண்டு ரட்சிப்பில் வழிநடத்தப்பட தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. அப்படியாய் விசுவாசத்தினால் வரும் தேவ நீதியை பற்றி கொள்ள உம்முடைய வார்த்தைகளை அனுதினமும் நோக்கி பார்த்து உம்முடைய கிருபையில நிலைத்திருக்க பண்ணுங்கப்பா. அப்படியே நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.